பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய பிரஜன் அவர்கள் ரீசெண்டா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிலர்ட்ட நான் பாரு மற்றும் கமருதீன் கிட்ட டிஸ்கஷன் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தது. இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஒன் பை ஒன்னா உள்ள வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீபத்துல பிரஜன் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருந்தாரு. வீட்டுக்குள்ள இருந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ரொம்ப அவரோட அவரா வரவேற்று இருந்தாங்க. பிரஜன் அவர்கள் கிட்ட குறிப்பா எல்லாரும் கேட்கணும்னு நினைச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, வெளியே பாரு மற்றும் கமருதீன் கிட்ட நீங்க ஏதாவது பேசுனீங்களா? இல்ல அவங்க உங்ககிட்ட ஏதாவது சாரி சொன்னாங்களா? அப்படிங்கிறது தான். அண்ட் அந்த ஒரு விஷயத்த பத்தி பிரஜன் அவர்கள் விக்கல்ஸ் விக்ரம் மற்றும் சபரி இவங்க 2 பேத்துக்கிட்டயுமே பேசியிருந்தாரு. இந்த இன்சிடென்ட் நடக்கிறப்ப எனக்கு ரொம்ப கோவம் இருந்துச்சு. கண்டிப்பா நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது அவங்க இருந்திருந்தாங்கன்னா, உண்டு இல்லன்னு ஆகியிருக்கும். ஆனா என்னோட நல்ல நேரம், இல்ல அவங்களோட நல்ல நேரம்னு சொல்லணும். அவங்க பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய வந்துட்டாங்க. பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய வந்த உடனேயே அவங்க 2 பேத்தையுமே நான் கான்டாக்ட் பண்ணேன். அவங்க கிட்ட டிஸ்கஷன் வச்சிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் அத பேசி சால்வ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. பிரஜன் அவர்கள் விக்கல்ஸ் விக்ரம் மற்றும் சபரி இவர்கிட்ட இத சொல்லியிருக்கிறத பார்க்கும்போது, கண்டிப்பா வீட்ட விட்டு வெளிய போனதுக்கப்புறம் கமருதீன் பிரஜன் அண்ணா அவர்கள கான்டாக்ட் பண்ணி பேசியிருப்பாரு. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே பிரஜன் அண்ணான்னு ரொம்ப மரியாதை குடுத்து பேசிட்டு இருந்தாரு. ஒரு மிஸ்டேக்கா தான் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத கண்டிப்பா அவங்க கிட்ட அவரு பதிவு பண்ணியிருப்பாரு. அண்ட் இப்ப நடக்கிறத பார்க்கும்போது, சாண்ட்ரா அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிடையாது இல்லையா? ஸோ அவங்க பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய போன உடனேயே பாருவும் சரி, கமருதீனும் சரி கண்டிப்பா சாண்ட்ராவ ரீச் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. ஒண்ணு மொபைல் ஃபோன் மூலியமா ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லன்னா நேரடியா போய் பேசவும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது ஒரு மிஸ்டேக் தெரியாம நடந்தது தான். அதனால ஒட்டுமொத்த கேரக்டரும் தப்பா ப்ரொஜெக்ட் ஆக்கினோம் இல்லையா? ஸோ அதனால கூட அவங்க அவங்கள ரீச் பண்ணி பேச ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். குறிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறது வேறு, வெளியில நம்ம இருக்கிறதுங்கிறது வேறு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த மாரியே சாண்ட்ரா அவர்கள் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலேயே பாருவும் சரி, கமருதீனும் சரி சாண்ட்ராவ ரீச் பண்ணி அவங்களோட மன்னிப்ப கேட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே உள்ள வந்துட்டு இருக்காங்க. அண்ட் உள்ள வரக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ்க்கு யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு முன்னாடி உள்ள வந்தவங்க எல்லாமே ஒரு விஷயத்த ஷூரா நம்பிட்டு இருந்தாங்க. அது கானா வினோத். அவரு தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அப்படின்னு. ஒன்ஸ் அவரு பணம் பெட்டி எடுத்துட்டு வெளிய போனதுக்கப்புறம் யாரு டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஒரு சிலர் சபரி வருவாரு. அவரு விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் திவ்யாக்கு ஃபேன் சப்போர்ட் இருக்கு. அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. போற போக்க பார்த்தா அரோரா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கான விஷயங்கள் தான் வெளிய போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சீசன்ல இவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்பவே டஃப்பா தான் போய்க்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சபரிக்கு குடுக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மிகப்பெரிய அளவுல ஒண்ணும் பண்ணல. ஒண்ணு குடுத்தா திவ்யாக்கு குடுப்பாங்க. அப்படி இல்லனா அரோராக்கு குடுப்பாங்க. இந்த சீசன் கேர்ள்ஸ் தான் டைட்டில் வாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க.